Hi friends, this is our civil and business channel. Today we will talk about video என்ன தலக்கல ஒட்றோம். சோ அந்த தலக்கல ஒட்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கவனிக்கணும், ஒட்டும்போது என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இத கொஞ்சம் வீடியோல கொஞ்சம் டீடைலா பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கட்டாயம் இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம civil and business channel மறக்காம subscribe பண்ணி இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல கறவை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். கறவை அப்படின்னா பைப்லைன் பாயிண்ட், சரிங்களா? பைப்லைன் பாயிண்ட் வந்து எங்கே எப்படி கவனிக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல நமக்கு வந்து தண்ணி ஃப்ளோ வந்து ஈஸியாக வந்து வெளியே போகும் அப்படிங்கிறத பார்க்கணும். வேறு பைப்பும் நிறைய செலவாகாமல், சரிங்களா, மெட்டீரியல் காஸ்ட்டும் நிறைய ஆகாமல் நியர்பை நம்ம ட்ரைனேஜுக்கு நியர்பைலேயே நமக்கு வந்து அந்த பைப்பு அந்த ஹோல் இருக்கிற மாதிரி பார்த்து அந்த இடத்துல கறவை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துடணும், சரிங்களா? இப்போ அந்த கறவு கொடுத்தது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கவனிக்கணும். அந்த கறவு கொடுத்த உடனே நம்ம வந்து லெவல் செக் பண்ணணும், சரிங்களா? லெவல் எப்படி வந்து கறவு லெவல் செக் பண்ணணும் அப்படின்னா சுற்றி எல்லா இடத்துலையும் லெவலை மார்க் பண்ணிட்டு எந்த இடத்துல நீங்கள் வந்து கறவு எந்த இடத்துல பைப் பாயிண்ட் இருக்கோ அது வந்து 0ல் ஸ்டார்ட் பண்ணி எந்த இடத்துல வந்து உயரம் இருக்கோ ஒவ்வொரு 10 அடிக்கு ஒரு இன்ச்சு உயரம் வச்சுக்கணும், சரிங்களா? இப்போ ஒரு 20 அடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி லென்த் இருக்குது, சரிங்களா? அப்போது இங்கே இருந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு உயரம் இருக்கணும். அந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் உயரம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 3 இன்ச்சு இருக்கணும். சென்டரில் 2 இன்ச்சு இருக்கணும். அடுத்து 1 இன்ச்சு ஆகணும், சரிங்களா? அடுத்து கடைசி அந்த பைப்புக்கிட்ட 0வில் முடியணும், சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம வந்து லெவலை செக் பண்ணி அதுக்கு ஏற்றாப்புல அந்த முட்டிம்பாங்க, சரிங்களா? செங்காய் முட்டியை போட்டு சுண்ணாம்பு பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணி, எதுக்கு சுண்ணாம்பு பொடி போடுதோம் அப்படின்னா அந்த ஹீட் ரிடக்ஷனுக்காண்டி, சரிங்களா? சுண்ணாம்பு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதுக்குன்னா நம்ம வந்து பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கோட் ஒன்று வந்து அடிக்கிறது வந்து அதுக்கு தான், சரிங்களா? அந்த வெதரை வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்காண்டி. ஸோ அந்த முட்டியோட அந்த சுண்ணாம்பு பொடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த லெவல் என்ன லெவல் அந்த 3 இன்ச்சு உயரம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதிலலாம் அதை வந்து அப்ளை பண்ணிடுறோம், சரிங்களா? அதிலலாம் போட்டு முடித்த உடனே அந்த லெவல் கரெக்டாக கொடுத்த உடனே அதுக்கு மேலே நம்ம வந்து சிமெண்ட்டு மாற்று, சரிங்களா? சிமெண்ட்டு மணல் எல்லாம் மிக்ஸ் பண்ண சிமெண்ட்டு மாற்ற நம்ம அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து அப்ளை பண்ணோம். அது எதுக்கு அப்படின்னா அந்த தலைக்கல் வந்து அந்த பிடிக்கிறதுக்கு, சரிங்களா? அந்த தலைக்கல் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் இல்லாமல் பாண்டிங் ஆகாது. ஸோ அந்த சிமெண்ட்டு பாண்டை வந்து ரெடி பண்ணி அந்த மாற்றை வந்து ரெடி பண்ணி நம்ம மேலே வந்து ஒரு லேயர் வந்து ஒரு 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 நம்ம 1/2 இன்ச் திக்னஸில், சரிங்களா, 1/2 இன்ச் திக்னஸில் ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த தலைக்கலை வந்து ஒட்டணும். தலைக்கலை ஒட்ட ஆரம்பிக்கிறது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் வந்து உயரம் கொடுக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து பள்ளத்தை நோக்கி வரணும், சரிங்களா? அப்படின்னா தான் அந்த கறவை வந்து உங்களுக்கு வந்து பார்க்க நல்லாயிருக்கும். சில இடத்துல கீழேருந்து மேல்நோக்கி போவாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கறவை வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும், சரிங்களா? தலைக்கல் வந்து முன்ன பின்னன்னு ஆயிரும். அதே இது மேலே இருந்து டாப்பில் இருந்து நீங்கள் வந்து பாட்டத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த நீங்கள் மட்டை கொம்பு குடிக்கிற அந்த கறவை வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த தண்ணி ஃப்ளோவும் ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து நேராக நம்ம எந்த இடத்துல நம்ம பைப்பு கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துக்கு வந்துடும், சரிங்களா? ஸோ அந்த கறவை எல்லாத்தையும் கரெக்டாக வந்து செக் பண்ணிவிட்டு அந்த பைப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த ஒவ்வொரு லேயராக நம்ம அந்த ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த பாலை வந்து நல்லா கரைச்சி ஊற்றணும், சரிங்களா? சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலை வந்து ஊற்ற மாட்டாங்க, அந்த சிமெண்ட் மாற்றுக்கு மேலே அப்படியே அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதோட பிடிக்காது, அந்த பாண்டிங் பிடிக்காமல் அது வந்து நாளடைவில் அது வந்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து சிமெண்ட் மாற்று அப்ளை பண்ணி இந்த ஊற்றுறாங்க பார்த்திங்களா அந்த பாலை, அதை வந்து நல்ல ஒரு லேயருக்கு மேலே அப்படி ஃபுல்லாக நம்ம எவ்வளோ ஆண்டு அதை அப்ளை பண்ணுறோமோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவும் ஊற்றிடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லாக பாலை ஊற்றி அதுக்கு மேலேயே அப்படியே ஓட்டிட்டு வராங்க, ஏரியா வேகமாக ஏரியா ஓடணும் அப்படிங்கக்காண்டி. அப்படி பண்ணாமல் நம்ம அந்த சின்ன சின்ன பிட்டுக்கு, சரிங்களா, எவ்வளோ தூரம் நம்ம வந்து எவ்வளோ குயிக்காக ஒட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து பாலை ஊற்றி அதுக்கு மேலே நம்ம அந்த ஒட்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த பிடிமானம் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக ஊற்றி வச்சிங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு அது வந்து செட் ஆகிடும், சரிங்களா? அதுக்கடுத்து அது வந்து பிடிக்காது. ஸோ எவ்வளோ பக்கத்துக்கு வரைக்கும் நம்ம வந்து பாலை ஊற்றி டக்குன்னு ஒட்டி முடிச்சுட்டு அடுத்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த அதே மாதிரி அந்த மட்டக்கம்பு வச்சு நம்ம வந்து அந்த பாலை ஊற்றி வந்தோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக பாண்டிங் ஆகும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா லீக்கேஜ் வராமல் இருக்கும், சரிங்களா? நிறைய இடத்துல லீக்கேஜ் வரதுக்கான மெயின் ரீசனே இதுதான். ஸோ இந்த மாதிரி லீக்கேஜை வந்து அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல அந்த மாற்றோடு அது வந்து பிடிச்சிக்கிடுச்சு, அந்த தலைக்கல் பிடிச்சிக்கிடுச்சு அப்படின்னா மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி இதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் சிமெண்ட் பாலை நல்லா கட்டியாக வச்சு அப்ளை பண்ணோம் அப்படின்னா எந்த விதமான லீக்கேஜ் எதுவுமே வராது, சரிங்களா, தலைக்கல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலில்
சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.